மீனராசி அன்பர்களே, பலவீனமான பாவத்தில் யோக கிரக நிலைகள், உடல் சோர்வு, கடன்பட வேண்டிய சூழல்கள், சரீரத்தில் சுகக்குறைவு, எதிர்பாராத செலவுகள், தன் உடைமைகள், கணக்கு, ஆவணம், விலை உயர்ந்த பொருட்கள், அதிகாரி, வீடு, வியாபார ஸ்தலம் அனைத்தையும் நீங்கள் பாதுகாப்பாக செய்திருக்க வேண்டும். என அப்படிப்பட்ட கிரக நிலைகள் இந்த மாதம் இருக்கின்றன. எதிலும் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். உங்களை சார்ந்த எந்த ஒரு விஷயமே நீங்கள் உங்களோடு வைத்துக்கொண்டு செயல்படுவதே நல்லது. உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் ஜீவனத்துக்காகவும் சற்று சமயோஜிதமும் விட்டு கொடுத்து போவதும், கோபதாபங்கள் கொள்ளாமல் இறையர்களோட மிகவும் சாந்தமாக எதையும் செய்வது உங்களுக்கு பின் விளைவுகள் ஏற்படாமல் தன்னை தற்காத்து கொள்ள முடியும். எந்த ஒரு விஷயங்களிலுமே முக்கியமான ஆவணங்களை பாதுகாப்பதும் இன்சூர் பாதுகாப்போடு எதுவும் செய்வதும் நல்லதே. குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ், எரிபொருள், அரசியல், கலைத்துறை, பூமி, இராணுவம், விவசாயம், கடல்வெளி, ஏர்வழி, எந்திரம், கம்யூனிகேஷன் இந்த ஜீவனத்தில் விழிப்புணர்வோடு எதையும் செயல்பட்டால்தான் நல்லதே. இந்த மாதம் 1, 9, 10, 16, 17, 26, 27, 28, 29 இந்த தேதிகளில் இந்த மேலே சொன்ன ராசிக்குரிய கெடுபலன்கள் உங்களை ஒன்றும் ஆட்கொள்ளாது. மாறாக சில நற்பலன்களை செய்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு சாதகமான பலன்களை நீங்கள் முயற்சித்தால் கண்டிப்பாக இறையருளால் அவைகள் கைகூடும். இதில் சொல்லப்படாத தேதிகளில் இந்த கெடுபலன்கள் உங்களை வந்தடையலாம். நீங்கள் கவனமாகவும் பரிகாரங்களும் ஆலய தரிசனமும் ஜபம், தொழுகை, வழிபாடுகளும் கண்டிப்பாக தேவை. இந்த மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அத்திரி மகரிஷி அனுசுயாவை வழிபடுவதும், GE இந்த எழுத்துக்கள் நன்மையே. மேற்கு திசை சாதகமாக இருக்கும். பரிகாரம் பாராயணங்கள் செய்வது. உத்திரட்டாதிகளுக்கு சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வணங்குவதும், NR எழுத்துக்கள் பயன் தரும். தென்கிழக்கு திசை சாதகமே. பானக்கம் பரிகாரமாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நால்வருடன் சுந்தரரை வழிபாடுவதும், SRI ஸ்ரீங்கிற எழுத்தும் மற்றும் ஓங்கிற எழுத்தும் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். வடகிழக்கு திசை நன்மையே. நடைபக்தர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் தானம் செய்வது உகந்ததே. மீனராசி அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, பூரட்டாதி 4 பாதம், உத்திரட்டாதி, ரேவதி. இன்னும் சொல்லப்போனால் குரு பகவான் 3ஆம் இடத்து முயற்சி ஸ்தானத்திலே போய் உட்கார்ந்திருக்கின்றார். தாய் தகப்பனுடைய உடல்நிலைகள் கஷ்டத்துக்கு ஆளாகி பார்க்கின்றீர்கள். இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடையாதா என்று இயங்குகின்றீர்கள். ஒன்று திருநாகேஸ்வரம் சொல்லுங்கள். செல்ல முடியாதவர்கள் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் மலைக்கு கீழே உள்ள ராகுவை கும்பிடுங்கள். அதுவும் முடியவில்லை என்றால் ஒரு வெள்ளியிலே சின்ன ஒரு 5 தலை நாகரை வாங்கி ஒரு சாதாரண ஒரு 10 ரூபாய் சர்ப்பத்தையாவது வாங்கி ஏதாவது ஒரு சர்ப்ப கோயிலிலே வியாழக்கிழமை அன்று அதனுடைய உண்டியலிலே சேர்த்து விடுங்கள். ஏன் சொல்கிறேன் என்றால், கண்டிப்பாக கழுத்து பகுதியிலே உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் இந்த நேரத்தில் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள். இதிலிருந்து நீங்கள் விடுவதற்கு ராகு சம்பந்தப்பட்ட கிரகமே முழுமையாக காப்பாற்றப்படும். சரி, அப்படியும் போக மனமில்லாதவர்கள் என்ன செய்வது? திருநீலகண்ட மந்திரத்தை படியுங்கள். திருநீலகண்டம் என்ற மந்திரத்தை படிக்க படிக்க கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்ப்புகள் குறையும். கண்டிப்பாக பணம் வரும். உங்களுடைய தெய்வ நம்பிக்கை குறையாது. சாநித்தியம் நன்றாகவே இருக்கும். இதை மீனராசிக்காரர்கள் செய்து கொள்ளும்.